யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் ஓகேவா. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிக்ஸ் ஓகேவா. பட் இதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறீங்கன்னா ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஓகேவா, ஃபீச்சர் செக்ஷன் சொல்லி ஒன்று நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. அது யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு கஸ்டம்ஸ்ல கொடுத்தனா தெரியும். பட் இந்த செக்ஷன்ல என்னென்னலாம் இருக்கு, அது நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பட் இது மூலமா நம்மளுக்கு என்னென்ன ரெகக்னிஷன் கிடைக்கும் ஓகேவா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. ஜஸ்ட் நான் ஓவரால் சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த ஃபீச்சர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களோட சேனல்லே வந்து நிறைய 1-2 சேனல் இல்ல நீங்க ஒரு 5-6 சேனல் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு 3 சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலை பூரா உங்களோட சேனல் கீழேயே வந்து ஷோ ஆகிறதுக்கு இந்த செக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாம உங்களுடைய பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க ஒரு ஆர்டர் பை வைஸ்ல வந்து நீங்க ஆட் பண்றதுக்கு இந்த செக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதே மாரி உங்களுடைய கண்டென்ட் ஒரு ரிலேட்டடா ஓகேவா, இப்போ ஒரு சப் கான்டென்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை வந்து பர்டிகுலரான வீடியோஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கிறதும், ரெண்டாவது ஷார்ட் வீடியோ வைக்கிறது, அடுத்தது மூணாவது வந்து பிளேலிஸ்ட் வைக்கிறது, நாலாவதா வந்து டாப் கண்டென்ட் வைக்கிறது ஓகேவா. அந்த மாதிரி செக்ஷனை வந்து நீங்க பிரிச்சு வைக்கிறதுக்கும் வந்து இந்த ஃபீச்சர் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா. பட் இது எப்படி நம்ம யூஸ் பண்றது, பட் இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன பலனு, அது எப்படி நம்மளுக்கு ஷோ ஆகும், அதை பத்தி பார்க்கலாமா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட சேனலோட மெயில் ஐடி வந்து ஃபஸ்ட் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண லோகோ காமிக்கும். அந்த லோகோ வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலோட டாஸ்போர்டு வந்து முதல்ல ஷோ ஆகும் ஓகேவா. சேனலோட டாஸ்போர்டு ஷோ ஆகும்போது இதில் கஸ்டமைசேஷன் இருக்குது பாருங்கள், அந்த கஸ்டமைசேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. கஸ்டமைசேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீச்சர் செக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபீச்சர் செக்ஷன் கஸ்டமைஸ் த லேஅவுட் ஆஃப் யுவர் சேனல் ஹோம் பேஜ் வித் த அப் டு 12 செக்ஷன்ஸ் ஓகேவா. மொத்தம் கஸ்டமைஸ் வந்து சேனலோட ஹோம் பேஜில் 12 செக்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இந்த ஆட் செக்ஷனில் கிளிக் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். வீடியோஸ் வந்து ஃபார் யூ, வீடியோஸு, பாப்புலர் வீடியோஸு, ஷார்ட் வீடியோஸு, நீங்கள் போட்ட லைவ் வீடியோஸு, போஸ்ட் பண்ணுற போகிற லைவ் வீடியோஸு, அப்கமிங் இப்போ போட போகிறீங்கன்னா அந்த வீடியோ அப்கமிங் லைவ் வீடியோஸு, அடுத்தது பிளேலிஸ்ட்டில் சிங்கிள் பிளேலிஸ்ட்டு, கிரியேட்டிவ், மல்டி பிளேலிஸ்ட்டு, மெம்பர்ஷிப்போட வீடியோஸு, சேனலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனு, ஃபியூச்சர் சேனல்ஸு, வேறு எதனா சேனல் வச்சுன்னா அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக ஃபியூச்சர் சேனல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டாப் கம்யூனிட்டி கிளிப்ஸ் எதனா இதுவோ அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா. இந்த மாதிரி செக்ஷனாக நம்ம ஆட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம சேனல் ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து சொல்லிட்டேன். பட் இதில் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நான் உங்களுக்கு வேறு ஒரு சேனலோ இல்லை என்னோட சேனலை கூட காமிக்கிறேன். நான் இப்போ ஒரு சேனல் வேறு ஒரு சேனல் நான் வச்சுருக்கேன், என்னோட சேனல் தான் அதுவும். அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா. கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட சேனல் வந்து ஷோ ஆகும். இந்த சேனல் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார் யூ, இப்போ வந்து ஃபார் யூ அப்படின்றது ஒரு இது. அடுத்து கீழே வந்து வீடியோஸ் ஓகேவா, நான் ரெகுலராக இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸு. அடுத்தது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு பிளேலிஸ்ட் ஓகேவா, அந்த பிளேலிஸ்ட் சிங்கிள் பிளேலிஸ்ட் இது. அடுத்தது கீழே வந்துன்னா அதுவும் சிங்கிள் பிளேலிஸ்ட் தான் ஆன்லைனோட பார்த்துருந்து. அடுத்து ஷார்ட் வீடியோஸ் மட்டும் பார்த்தோன்னா ஒரு இது. அடுத்து பட்டாச்சிட்டா பார்த்தோன்னா அது ஒரு சிங்கிள் பிளேலிஸ்ட். கீழே வந்து மல்டி பிளேலிஸ்ட் ஓகேவா. ஒரே இதுலேயே மல்டி பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேவா. இந்த மாதிரி செக்ஷனை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போ நான் என்னோட சேனலுக்குள்ளே போகிறேன், கஸ்டமைசேஷனில் போயிட்டு இப்போ நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய விஷயத்த. இதில் உங்களுக்கு ஒரு இந்த ஃபீச்சர் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அதை பற்றி சொல்கிறோம் ஓகேவா. பட் இதில் நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம இதில் ஏதாவது ஒன்று டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவே ட்ராக் பண்ணி எனக்கு மேலே வைக்கணும். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஒரு 6வது இடத்த 5வது இடத்த வைக்கணும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே வேணால் நம்ம அதை மவுஸில் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணி அந்த 2 ஏரோ மார்க்கில் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஏற்றிங்கன்னா வந்துடும். அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி ரிமூவ் செக்ஷன் கொடுத்தனா அது வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய ஃபீச்சரில் அதிலே ஆட் செக்ஷனில் கொடுத்து இப்போ நான் வேறு ஒரு சேனல் வச்சிருக்கேன், அந்த சேனல் வந்து இதில் ஆட் பண்ணும் ஓகேவா. இப்போ அந்த ஃபீச்சரில் வந்து சேனல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு செக்ஷனோட டைட்டில் ஓகேவா, உங்களுடைய சேனலுக்கான டைட்டில் முதல்ல கேட்கும். இப்போ நான் ஒரு அதர் சேனல் வச்சுன்னா அதர் சேனல் கொடுக்கலாம், இல்லை அந்த சேனலோட நேமே கொடுக்கலாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் டைட்டில் ஓகேவா, உங்களுக்கான டைட்டில் வந்து காமிக்கிறது தான் இந்த திஸ் வீடியோ பிளேலிஸ்ட் அந்த மாதிரிலாம் காமிக்கல, அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டைட்டில். கீழே சர்ச் பாக்ஸில் வந்து உங்களோட சேனலோட நேம் போட்டிங்க அப்படின்னா கீழே ஷோ ஆகும். பட் என்னோட சேனல் வந்து காமிக்கல. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேனல் வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணி தரல, அதை கிளியர் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த ஹேண்டில் நேம் வந்து கொடுக்கலாம் ஓகேவா. தமிழ் சேன் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னுடைய சேனலோடைய இது வந்து காமிக்கும். நான் தான் சொன்னேன்ல நம்மளுக்கு யூனிக்காக தெரியணும் அப்படின்னா சேனலோடைய ஹேண்டில் நேம் வந்து கொடுங்க. இப்போ என்னோட சேனலை காட்டுதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கீழே இந்த ஃபீச்சர் செக்ஷனில் வந்து ஆட் ஆகிடுங்க. பாருங்கள் ஃபீச்சர் சேனல்ஸில் வந்து தமிழ் ஷார்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதை நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுக்கணும் ஓகே. பப்ளிஷ் பண்ணி இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு கோ டு சேனல் கொடுக்கலாம், இல்லை வியூ சேனல் கொடுக்கலாம். இதில் கொடுத்தா அப்படின்னா என்னோட இது வரும். இப்போ என்னோட சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார் யூ, அடுத்தது வீடியோஸ்,
வீடியோஸு, அடுத்து ஷார்ட் வீடியோஸு, அடுத்தது என்னோட பிளேலிஸ்ட் சிங்கிள் பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறமா சிங்கிள் பிளேலிஸ்ட்டு, அடுத்து வாட்ஸ்அப் டிக் பண்ணது அது ஒரு சிங்கிள் பிளேலிஸ்ட்டு, கீழே இருக்கிறது வந்து பாப்புலர் வீடியோஸ் ஓகேவா, நல்லா கண்டென்ட் அதிகமாக பண்ணுது. அடுத்தது மல்டி பிளேலிஸ்ட்டு, அது கீழே வந்தோன்னா சேனல். இப்போ நான் ஆட் பண்ண சேனல் வந்து ஆட் ஆச்சுங்களா, இந்த மாதிரி தான் ஃபீச்சர் செக்ஷன் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டு, மல்டி பிளேலிஸ்ட்டு, அடுத்தது யூடியூப் சேனல் அதர் சேனல் வச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம லிங்க் பண்ணுறது ஓகேவா. பட் நீங்கள் இந்த மாதிரி செக்ஷனில் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட் இதை பற்றி உங்களுக்கு டீப்பாக தெரியணும், அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பிங் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து இன்னும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஸ்டுடியோ பார்க்கலாமா? பாய்.